ஆட்பீட் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷான் என்று மிக முக்கியமாக 2 போட்டிகள் 200 ஓட்டங்களை கடந்த போட்டிகளாக நேற்றைய நாள் நடந்து முடிந்திருக்கிறது. மிக முக்கியமான நேற்றைய நாள் முதலாவது போட்டியாக ஒமான் அணியுடனான போட்டியில் இலங்கை அணி 225 ஓட்டங்களை மிகப்பெரிய இலக்கை நேற்றைய நாளில் வழங்கியிருந்தாங்க. உலகின போட்டிகளில் 4வது பெரிய ஓட்டத்தை நேற்றைய நாளில் இலங்கை அணி பதிவு செய்திருந்தாங்க. இலங்கை பள்ளியக்கலை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஒமான் அணியை வீழ்த்தி இலங்கை அணி மிகப்பெரிய ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக அணியினுடைய அணித்தலைவர் தசுன் சாணக்கியுடைய அதிரடி ஆட்டத்தால் இலங்கை அணி மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கைக்கு நிறைய சென்றாங்க குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஒமான் அணியை பொறுத்த வரைக்கும் ஒமான் அணி முதலில் நாணயம் செலுத்தி வெற்றி பெற்று முதலில் துடுப்பாட்ட தருண சந்தர்ப்பத்தை நேற்றைய நாள் வழங்கியிருந்த போது இலங்கை அணி மிக சிறப்பான ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டாங்க. அணியினுடைய முதல் 2 விக்கெட்டுகள் மிக விரைவாக வீழ்ந்தாலும் குசல் மெண்டிஸனுடைய பவன் ரத்நாயகனுடைய முதலாவது கன்னி சதத்துடன் மிக சிறப்பான ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டாங்க இலங்கை அணி. இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தும் நிசங்க 13 ஓட்டங்களோடு நாட்டமிழந்தார். கமில் மிஷார் 8 ஓட்டங்களோடு நாட்டமிழந்தார். இதன் காரணமாக இலங்கை அணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்த்த வேளையில் இலங்கை 42 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை தடுமாறிக் கொண்டிருந்த போது பவன் ரத்நாயகவும் குசல் மெண்டிஸும் இருந்து தங்களுக்கு இடையில் 93 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொள்ள இலங்கையினுடைய ஓட்ட எண்ணிக்கை வலுவாக சேர்ந்து கொண்டிருந்தது. இதன் மீண்டும் பவன் ரத்நாயகனுடைய தேவையில்லாத மிகப்பெரிய மோசமான ஒரு ஷாட்டுக்கு செல்ல அவருடைய ஆட்டமிழப்பின் பின்னதாக அணித்தலைவர் தசுன் சாணக்கியுடைய அதிரடி ஆட்டம் இலங்கை அணிக்கு கை கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு மிக சிறப்பாக துடுப்படுத்தாடியிருந்தார் அணித்தலைவர் தசுன் சாணக்கியுடைய 50 ஓட்டம் இலங்கை அணி சார்பாக 2020 உலகக்கிண போட்டிகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட அதிகூடிய வேகமான ஓட்டத்தை நேற்றைய நாளில் அவர் பதிவு செஞ்சிருந்தார். 20 பந்துகளை சந்தித்து 50 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 2-4 ஓட்டம் 5-6 ஓட்டங்களாக மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்த கமிந்து மெண்டிஸனுடைய அதிரடி ஆட்டத்தாலும் இலங்கை அணி நிர்ணயித்த 20 ஓவர்களில் 225 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்காக 224 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. இதன் மூலமாக 226 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்று துடுப்படுத்தாடிய வேளையிலே 105 ஓட்டங்களால் மிக மோசமான தோல்வியை நேற்றைய நாளில் ஒமான் பதிவு செய்து கொண்டார்கள். ஒமான் அணியுடைய பந்துவீச்சிலே மிக சிறப்பாக ஃபைசல் ஷாஹா மற்றும் நேற்றைய நாளில் ஒரு அளவு அணியை காப்பாற்றும் விதமாக செயல்பட்டிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட்டுகளை கைப்பற்றல அதிகூடிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ரம்மந்தி நேற்றைய நாள் 4 ஓவர்கள் பந்து வீசி 41 விக்கெட்டுகளை ஓட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். கான் 40 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. மெஹமூட் 4 ஓவர்கள் பந்து வீசி 60 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றினார். அவருடைய ஓவருக்கு தான் மிக மோசமாக துடுப்படுத்தாடியிருந்தார்கள். அலி நேற்றைய நாள் 3 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. ஒதாரா நேற்றைய நாளில் 1 ஓவர்கள் பந்து வீசி 14 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றிக்கொள்ள ஒமான் அணிக்கு வெற்றி பெறுவதற்கு சிறந்த ஸ்ட்ரைக் ரேட்டுடன் துடுப்பாட்டத்தாட வேளையிலே ஒமான் அணியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த சிங் நேற்றைய நாளில் ஜடேந்தர் சிங் நேற்றைய நாளில் ஆட்டமிழந்தார். அவருடைய கடந்த போட்டியிலும் மிக சிறப்பாக செயல்படாததன் காரணமாகவே ஒமான் அணி பின்னடைவை சந்தித்தது. கலீம் நேற்றைய நாள் 6 ஓட்டங்கள் ஆட்டமிழக்க மிகப்பெரிய நம்பிக்கை நேற்றையில் கொடுத்தவர் வந்து நதீம் 43 வயது நிரம்பிய நதீம் நேற்றைய நாளில் 53 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். அவருடைய மிக சிறப்பான இன்னிங்ஸை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தினார். வயது ஒரு கிரிக்கெட்டுக்கு எப்போதும் இல்லை என்பதைப் போல மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் என்பது கவனிக்கக்கூடிய விஷயம். அலி நேற்றைய நாள் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க மற்ற அனைவர்கள் சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க 120 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 20 ஓவர்கள் நிறைவில் பெற்றுக்கொண்ட ஓட்டமாக ஒமானுடைய ஓட்டம் இருந்தது. இதில் அதிகூடிய ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் வந்து நதீம் 53 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்ட 56 பந்துகளில். என்னதான் அவர் ஒரு நாள் போட்டியினுடைய வடிவில் துடுப்படுத்த ஆடியிருந்தாலும் அவர் மாத்திரமே நேற்றைய நாளில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார் என்பது மிக கவனிக்கக்கூடிய விஷயம். எப்படி இருந்தாலும் நதீமுடைய இந்த துடுப்பாட்டம் அணிக்கு ஓட்டங்களை சேர்க்காமல் இருக்க இலங்கை அணி சார்பாக அதிகூடிய விக்கெட்டுகளை கைப்பற்ற துஷ்மந்த சமீரை 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். மகேஷ் தீக்ஷனை இந்த போட்டியில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். பத்திரன் நேற்றைய நாள் 3 ஓவர்கள் பந்து வீசி 11 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. வெள்ளாலைக்கு 1 விக்கெட். தசுன் சாணக்கு 1 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். 6 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். துஷ்மந்த ஷமீரனுடைய மோசமான பந்து வீச்சின் காரணமாக அவருக்கு அடுத்த போட்டியில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை என்று போல் தெரிகிறது. காரணம் பணிந்தோசரனுடைய உபாதையின் பின்னதாக இலங்கை அணியினுடைய போட்டிக்காக விளையாடுவதற்காக நேற்றைய நாள் அவர் விளையாடியிருந்தார். அவருடைய மோசமான பந்து வீச்சு இங்கே சுட்டி காட்டக்கூடிய விஷயம். 45 ஓட்டங்களும் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கமிந்து மெண்டிஸ் 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 10 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். இதன் மூலமாக இலங்கை அணி 105 ஓட்டங்கள் என்ற மிகப்பெரிய ஓட்ட அணியை வெற்றி பெற்றுக்கொள்ள இப்பொழுது அடுத்த சுற்றுக்கான தன்னம்பிக்கையுடன் அடுத்த போட்டிக்கு செல்ல காத்திருக்கிறது. பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த போட்டியாக நடைபெற்ற போட்டி வந்து இத்தாலி மற்றும் நேபாள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மிக சிறப்பான
வெற்றி ஒன்றை உலகத்தின் சாதனை வெற்றியை நேற்றைய நாளில் இத்தாலி அணி பெற்றுக்கொண்டது என்பது இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம். மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற இத்தாலிய மற்றும் நேபாள அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதலில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றது இத்தாலி அணி. முதலில் துடுப்பாட்ட சந்தர்ப்பத்தை நேபாள அணிக்கு வழங்கியிருந்தாங்க. ஆனால் அது மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டதா நேபாள் என்று பார்த்தா நிச்சயமாக கிடையாது. சகல விக்கெட்டுகள் இருந்து கொண்டது 19.3 ஓவர்களில் 123 ஓட்டங்களை மாத்திரமே நேற்று பெற்றுக்கொண்டது. அதில் இலங்கையினுடைய பூர்வீக கூடியாக இருக்கக்கூடிய இலங்கை வம்சாவளியாக இருந்த ஒரு வீரர் நேற்றைய நாளில் கலக்கியிருந்தார். இத்தாலியனின் சார்பாக பந்து வீச்சில் கிருஷான் கமகே அப்படிங்கிற ஒரு வீரர், பீட்ஸா மேக்கராக இருக்கக்கூடிய ஒரு வீரர் நேற்றைய நாளில் ஒரு நட்சத்திரமாக ஜொலித்திருந்தார். இத்தாலியனின் சார்பாக மிக சிறப்பாக பந்துகளை வீசியிருந்தார் என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இதன் அடிப்படையிலே நேபாள அணி முதலில் துடுப்படுத்தாடி 123 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டாங்க. இதில் அதிகபட்சமாக அதிகூடிய ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் நேபாள அணியின் சார்பாக. நேற்றைய நாளில் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நேபாள அணியின் சார்பாக. மிக சிறப்பாக துடுப்படுத்தாடிய இந்த வேளை அவர்களுடைய இணைப்பாட்டம் இல்லாதன் காரணமாக முதலாவதாக துடுப்படுத்தாடிய நேபாள அணியுடைய கர்தூல் நேற்றைய நாள் 5 ஓட்டங்களையும், ஷேக் 20 ஓட்டங்களையும், அணித்தலைவர் ரோகிஷ் பர்தல் 23 ஓட்டங்களையும், தீர்பத்தேர் சிங் தாரே 17 ஓட்டங்களையும், அதிகூடிய ஓட்டங்களாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசிப் ஷீக்கினுடைய 27 ஓட்டங்களுடையும், லதம் பாம் நேற்று கடந்த போட்டியில் மிக சிறப்பாக சேர்ந்த அவரும் கூட நேற்றைய ஏமாற்றம் அளித்திருந்தார். ஜஹா 3 ஓட்டங்களையும், கரண் கேசி 18 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்க இறுதியில் நேபாள அணி 123 ஓட்டங்களுக்குள் சுருண்டு கொண்டது. இதில் இத்தாலிய அணி சார்பாக மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தவர் கிருஷான் கமகே. அவரோடு சேர்ந்து மிக சிறப்பாக பந்துகளை வீசியிருந்தவர் என்றால் இத்தாலிய அணி சார்பாக 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டார். மின்டதி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அசன் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள, ஜே சுமித் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். சிங் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள வெற்றி இலக்காக நேற்றைய நாள் அவருக்கு வழங்கப்பட்ட 124 ஓட்டங்களை 12.24 பந்து வீச்சுகளில் மிக சிறப்பாக வெற்றி இலக்கை அடைந்தது. எந்தவித விக்கெட் இழப்பின்றி பெற்றுக்கொண்டாங்க. இதில் 124 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட போது இத்தாலிய அணியினுடைய இரட்டை சகோதரர்களாக ஜோசப் மோசா மற்றும் ஆந்தனி மோசானுடைய மிக சிறப்பான துடுப்பாட்டத்தின் காரணமாக இந்த வெற்றி இலக்கை அடைஞ்சு கொண்டாங்க. இதில் ஜஸ்டின் மோசா 60 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். ஆந்தனி மோசா 62 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டாங்க. இதன் மூலமாக வெற்றி இலக்கை அடைந்து கொள்ளப்பட்டது. இத்தாலிய அணிக்கு மிக சிறப்பான வெற்றி நேற்றைய நாளில் பதிவு செஞ்சு கொண்டது. நடைபெற்ற இந்திய மற்றும் நமீபியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்தியா அபார வெற்றியை நேற்றைய நாளில் பதிவு செஞ்சு கொண்டது. 93 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றுக்கொண்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நமீபியா அணி முதலில் துடுப்பாட்ட சந்தர்ப்பத்தை இந்திய அணிக்கு வழங்கியிருந்தாங்க. இந்திய அணி இதில் அதிகமாக மிக சிறப்பாக துடுப்பாட்டம் எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இதுவரை 19 ஆண்டுகளாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் 260 என்கின்ற மிகப்பெரிய ஓட்ட இலக்கை துரத்தி எட்டி பிடிக்கும் அந்த சாதனையை முறியடிப்பதற்கான நேற்றைய நாளில் வாய்ப்பு இருந்தும் இந்திய அணி தவற விட்டிருந்தாங்க. இந்திய அணி சார்பாக மிக சிறப்பாக நேற்றைய நாளில் துடுப்படுத்தாடினார். இஷான் கிஷன் நேற்றைய நாளில் 61 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 24 பந்துகளில் 6 ஓட்டம் 5 ஓட்டங்களாக மிக சிறப்பாக விளையாடியிருந்தார். அவர்களுடைய சஞ்சு சாம்சன் 22 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 8 பந்துகளை சந்தித்து 1 ஓட்டம் 3 ஓட்டங்களாக. திலக் வர்மா 25 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் 12, ஹர்திக் பாண்டியா மிக அதிரடியாக 28 பந்துகளில் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சிவம் தேவ் 16 பந்துகளில் 23 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ரிக்கு சிங் 1 ஓட்டத்துடனையும், அக்சர் பட்டேல் எந்தவித விக்கெட்டையும் ஓட்டங்களை பெறாமல் முதலாவது பந்திலே ஆட்டமிழந்தார். வருண் சக்கரவர்த்தி 1 ஓட்டத்தையும், ஹர்தீப் சிங் 2 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள நிர்ணயித்த 20 ஓவர்களில் 209 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது 9 விக்கெட்டுகளை இருந்து இந்திய அணியுடைய அதிரடியை கட்டுப்படுத்தியவர் என்றால் அந்த நமீபியா அணியினுடைய அணித்தலைவர் கிராட்டட் எஸ்மராஸ் நேற்றைய நாளில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அவர் மிக முக்கியமான விக்கெட்டுகளை எல்லாம் நேற்றைய நாள் அவர்தான் கைப்பற்றியிருந்தார். நமீபியா அணி சார்பாக 20 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 4 ஓவர்கள் பந்து வீசி. இதன் காரணமாக இந்திய அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டது என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். நேபாளின் நமீபியா அணியின் சார்பாக மற்ற அனைவரும் தலா 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள். ஷிங்கு 1 விக்கெட்டையும், ஜே சுமித் 1 விக்கெட்டையும் கைப்பற்றிக் கொள்ள இங்குவா நேற்றைய நாள் 18 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டையும் கைப்பற்றவில்லை. ஸ்கோல்ட் 41 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நேபாள அணியால் வெறுமனே 116 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்தது. வருண் சக்கரவர்த்தியுடைய மாயாஜால சுழல் பந்து வீச்சின் காரணமாக சுருண்டு போன்றது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நேற்றைய நாளில் வருண் சக்கரவர்த்தி நேற்றின் அழுத்தத்தை கொடுத்திருந்தார் நமீபியா அணிக்காக. நமீபியா அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்த வேளையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், இந்தியா போன்ற மிகப்பெரிய அணியுடன் விளையாடுவது என்பது, இவ்வளவு தூரம் விளையாடுவது என்பது வரவேற்கத்தக்கது. மிக சிறப்பாக நேற்றைய நாளில் நமீபியா விளையாடியிருந்தாங்க என்பது மிக முக்கியமானது. மீண்டும் அணிக்குள் வந்த
ஜஸ்பின் பும்ரா நேற்றில் 4 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகள், 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஹர்தீப் சிங் 36 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றினார். 3 ஓவர்கள் பந்து வீசி. தூபே 2.2 ஓவர்கள் வீசி 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். அக்சர் பட்டேல் 3 ஓவர்கள் பந்து வீசி ஒரு ஓட்டமற்ற ஓவருடன் 20 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலமாக இந்தியாவுடைய சுழல் பந்து மற்றும் வேகப்பந்து வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நமீபியா 116 ஓட்டங்களை பெற்று வெறுமனே 18.2 ஓவர்களுக்குள் ஆட்டமிழந்தது. நமீபியா அணியின் சார்பாக அதிகூடிய ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் ஷிக் லம்பே 29 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். ஃபிளிங்லின் 22 ஓட்டங்களையும், ஹீடன் 13 ஓட்டங்களை, எஸ்மராஸ் நேற்றினால் அணித்தலைவர் மிக சிறப்பாக துடுப்படுத்தார்வார், அணிக்காக தேவையான இடங்களுக்கு என்று எதிர்பார்த்தப்பட்டில் அவரும் ஏமாற்றம் அளிக்க 18 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். ஜிஜே சும்பைத் எந்தவித விக்கெட்டையும் பெற்றுக்கொள்ளவில்லை. கிரீன் 11 ஓட்டங்களையும், குர்தீன் 5 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். டெம்பல்மேன் 6 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஸ்கொலட் 4 ஓட்டங்களையும், ஷிங்குவா எந்தவித விக்கெட்டையும் ஓட்டங்களை பெறாமல் இருந்த வேளையில் நமீபியா ஆட்டமிழப்பு அடைய இந்திய அணி அபார வெற்றியை நேற்று நாளில் பதிவு செய்து கொண்டது. அடுத்த போட்டி எதிர்வரும் இந்திய அணிக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் போட்டி ஆர் பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அந்த போட்டியை காண்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.